அன்பார்ந்த தினதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது உலகத்திலேயே என்ன சொன்னா கர்ம வினைகள் என்பது வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஜாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த கர்ம வினைகளை தீர்க்க முடியலன்னா அதுக்கு என்ன சொன்னா ஜாதகம் சரியாக கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல என்ன சொன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ அல்லது 9 குடையவனோ, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 9 குடையவனும் என்ன சொன்னா நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா என்ன சொன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அந்த 9 குடையவனும் ஜாதகத்தில் கெட்டு போய்விட்டால், ஒருவேளை 6 குடையவன் சாரம் வாங்கிட்டாலோ 8 குடையவன் சாரம் வாங்கிட்டாலோ வாழ்க்கை என்ன சொன்னா இருட்டடிப்பாகத்தான் இருக்கும். அப்ப அந்த விதத்தில் இந்த கர்ம வினைகள் எப்படி வருது அப்படிங்கிறது இன்னமும் யார் கர்ம வினைன்னு பேசிட்டு இருக்கமே, இந்த கர்ம வினை எப்படி வருகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அப்படிங்க என்ன தெரியாது. மனுஷ வாழ்க்கையில் ஏன் கர்ம வினை வருகிறது? அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிற 2 தம்பதிகள் சேருகின்ற காலம் இந்த சேருகின்ற காலத்தை அந்த காலத்துல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காலமாக வச்சிருந்தாங்க. அவ பெர்ஃபெக்டான காலமாக வச்சிருந்தாங்க. நாளை கரெக்டா குறிச்சாங்க, நட்சத்திரத்தை கரெக்டா குறிச்சாங்க. அந்த குழந்தைகள் ஒரு ஸ்திரத்தன்மையாக பிறந்தது. இப்பதான் என்ன சொன்ன காதல் கத்திரிக்காய் அது என்னென்ன வந்துச்சோ எப்ப, அதாவது தொடு உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல என்ன சொன்னா பெண்ணை பார்த்து விட்டு அதுக்கடுத்து தாலி கட்டும் போதுதான் பார்ப்பாரு. இப்போ என்ன சொன்ன என்னென்னமோ நீங்க பண்ணி தொலைச்சது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த கல்யாண வாழ்க்கையில் அந்த பரிசம் என்று சொல்லக்கூடிய உணர்வு திருமணமான அன்று தாலி கட்டும் போதும், அதற்கடுத்து இரவு சாந்தி முகூர்த்தம் பண்ணும் போது மட்டும் குறிக்கப்படுகின்ற நாள் எவன் கரெக்டா பண்ண அந்த சந்ததி தம்பதி நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும். இப்ப என்ன பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னா, செல்போன் நம்மளுடைய அறிவியல் சார்ந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் வெற்றியை அடைந்த பிறகு நம்மளால் என்ன சொன்ன எல்லாத்தையும் இலகுவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இப்ப கம்யூனிகேஷனே பாருங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டோம்னா நைட்டுக்குள்ள என்ன சொன்னா பாத்துறாங்க. அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப இதற்கு இந்த கால நேரத்தை யாருமே கரெக்டா ஃபங்க்ஷன் பண்றது கிடையாது. இல்லற வாழ்க்கை என்பது அந்த காலத்தில் மாதம் 2ன்னு தான் சொன்னாங்க. இப்ப மாதம் 2 யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்ப இந்த கர்ம வினைகளுக்கு காரணம் யார் என்று சொன்னால் நமக்கு நாம தான், நம்ம முன்னோர்கள் தான். நம்மளுடைய சந்ததிகளுக்கு சரியான வழிகாட்டியாக நம்மளால இருக்க முடியல. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொன்ன கர்மாவை எதை வச்சு தீர்மானிக்கலாம்? சனியை வச்சு தீர்மானிச்சிட வேண்டியது. உங்க கர்மா, நீங்கள் என்ன கர்மா அப்படிங்கிறதை சனி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கானோ அந்த நட்சத்திரத்தை வைத்து ஒரு தீர்மானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடுது. அப்ப அந்த கர்மா என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னா, சூரியனுடைய தோஷமா, சந்திரனுடைய தோஷமா, செவ்வாய், இதுல 8 விதமான தோஷங்களில் இந்த பாவத்தை உங்களுடைய பிறப்புக்கு இந்த பிறப்புக்கு பாவம் யார் பண்ணது? இந்த பிறப்புக்கு இந்த பாவம் அந்த பாவத்தை யார் பண்ணது என்று சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டுதலை யார் சொல்றா, யார் செய்யறா? சனி காட்டிடுறாரு. நீங்க ஒரு ஜாதகத்தை திறந்து பார்த்தோம்னா சனி எந்த இடத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. சனி எந்த இடத்துல நிற்காருங்க. இப்ப என்னுடைய ஜாதகத்துல சனி ராகுவோடைய நட்சத்திரத்துல. எங்க தாத்தா என்ன சொன்னாலும் சீக்கிரமா செத்து போயிட்டார். செத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன வதப்பட்டு செத்தார். வதம்னா என்ன சொன்னா ஒரு கிணத்துல குளிக்க போனார். அந்த காலத்துல கிணத்துல குளிக்க போவாங்க. அப்ப அந்த கிணறு நல்ல கிணறு. தண்ணி இறைச்சிட்டு போறவர் என்ன சொன்னார், ஐயா தண்ணி நல்லா கூனையில சத்தமா இறைச்சிட்டேன், போக வேண்டாம் அப்படின்னு. இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கொஞ்ச நாள் என்ன சொன்னார், மேலு வழி தண்ணி ஊத்துறதுக்கு இல்லாமலாம் இருக்க போகுது
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா போயிட்டார். போனவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா வந்து என்ன சொன்னா, அப்ப அந்த சுத்துக்கு இது சுவர் கட்டலை. அப்ப இப்படி லைட்டா சரல்ல போய் லேசா அப்படி கால் வச்சு எட்டி பார்த்திருக்காரு, உள்ள விழுந்துட்டார். அப்ப இடுப்பு அடிச்சு கொண்ட நேரம் வந்து வச்சு. இதற்கு என்ன காரணம்? அவருடைய இப்ப என்னுடைய ஜாதகத்தில் வந்து ராகுவுடைய தோஷம், சனி வந்து ராகுவுடைய தோஷம். அப்ப தாத்தா ஏதோ பாவம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். எங்களுடைய சித்தப்பா பையன் வந்து என்னை விட மூத்தவன், அவர் வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு ராகுவுடைய தோஷம் இருக்கா? கரெக்டா என்னுடைய 6 வயதில் வந்து என்ன சொன்ன, என்னுடைய தாத்தா வந்து என்ன சொன்னா மரணிக்கிறார். இப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வந்து என்ன சொன்னானா ரைட்டு. இப்ப வந்து சனி வந்து என்ன சொன்னா, போன பிறப்பில் வந்து முன்னோர்கள் செய்த பாவத்தால் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டிடும். இப்ப நீங்க பிறந்திருக்கிறதுல என்ன கர்மாவை வந்து நீங்க வந்து என்ன சொல்லனா வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எது தோஷமாக இருக்கிறதோ, உங்களுக்கு எது தோஷமாக இருக்கிறது, இப்போ தோஷமாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், தோஷமாக இருக்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் சூரியனுடைய தோஷத்துல போய் இருக்கு, அப்ப அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தாலோ, ஆயிலியத்துல பிறந்தா, அனுசத்துல பிறந்தாலோ, அவன் புரட்டாதியில பிறந்தாலோ என்ன சொல்லணும், தோஷம் அப்படின்ட்டான். அப்ப தோஷம் அப்படிங்கும்போது அப்ப சூரியன் தானே தோஷம். அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த தோஷத்தை நீங்கள் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்வியலில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கர்மாக்கள் உங்களை பெருசா இம்சை பண்ணாது. நீங்க அதுலதான் மோட்டர் பைக்ல வந்து என்ன சொன்ன ஏறின மாதிரி சக்கு 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 சக்குன்னு ஏறி பண்ணிட்டே இருப்பீங்க. அவன் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீ தவறு பண்ணுவது இந்த பூமியில் வந்து 5க்கு 2 பழுது இல்லாமத்தான் இருக்க முடியும். ஏன்னா அதனாலதான் 5 விரலும் ஒண்ணு இல்லை. ஆனால் அதை அதிகமாக பண்ணும்போது, அப்ப அதிகமாக பண்ணும்போது கர்மா வலுக்கிறது. நீ எவ்வளவு தூரம் தர்மம் பண்ணிருக்க? ஏன்னா தர்மத்தை பண்றது கிடையாது. நீ தர்மத்தை பண்ண நீ கர்மா பண்ணினே என்று சொன்னால் தர்மத்தை பண்ணி கொண்டே வா. கர்மா பண்ணிராய், தர்மத்தை பண்ணி கொண்டே வா. அப்ப கர்மா வலுக்கும், அதே சமயத்துல தர்மமும் வலுக்கும். அப்ப இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது எது? தர்மம் தான். அப்ப நீங்க பெரிய பெரிய யோகசாலிகள்லாம் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். ஆனால் அவன் இப்போ ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கிடுங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க, பெரிய பெரிய டாட்டா, பிர்லா, அம்பானி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. இவர்களெல்லாம் பாவம் செய்யாதவங்களா? அவங்க தான் வந்து என்ன சொன்னா 1ஆம் நம்பர் வந்து நிறைய செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக தர்மம் செய்கிறார். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விவிஐபிகள் எல்லாம் பாருங்க, அவர்கள் பண்ணாத துக்கிரித்தனம் எதுவுமே இருக்காது. அவன் பண்ணாம இருக்க முடியாது. ஒருத்தன் வந்து மேல இருக்கான்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அவன் இன்னைக்கு நம்ம பழைய எடப்பாடி பழனிசாமியே பாருங்க, எடப்பாடி பழனிசாமியே பாருங்க, அவர் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்ததை வந்து தக்க வைப்பதற்காக அவர் எத்தனை விதமான செயல்கள் எல்லாம் செய்யறாருன்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஆனா அவர் மேலதான் இருக்காரு. எத்தனை பேரை தூக்கி எறிகிறாரு? தூக்கி எறியலையா? அவர் ஏன் வந்து சன்ன வந்து அவர் அசைக்க முடியாம இருக்குது? இன்னும் அவருடைய கர்மாவை பத்தி தெரியல. ஏன்னா அதை நான் சொல்லக்கூடாது. அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்துக்கு குரு சாவம் அப்படின்ட்டான். ஒத்த பிள்ளை தான் அவருக்கு, வேற பிள்ளை கிடையாது. அது வந்து ஒத்த பிள்ளை தான். அவருடைய கர்மா என்ன செய்யும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதை என் வாயால் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இதை கண்டுபிடிக்காமல் தான் இன்னமும் நீங்க என்ன சொன்னாலும் எல்லாம் திண்டாடிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கர்மாவுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு நான் சொல்ல போறேன் கடைசியில். ஆனா சப்ஜெக்ட் பேசணும்ல, சப்ஜெக்ட் கர்மான்னா என்ன அப்படின்ட்டு. அப்ப உங்க முன்னோர்கள் செய்த கர்மா சனி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம். நீங்க செய்ய போற கர்மா உங்களுக்கு என்ன தோஷமோ, அந்த தோஷம் வந்து என்ன சொல்றான்னா, அந்த தோஷம் வந்து இப்ப நீங்க வந்து செய்யாம தடுத்து கொள்ள முடியுமா? சனி சனி காட்டுவது உங்க முன்னோர்கள் செஞ்சதுதான். உங்களுடைய பிறப்புக்குண்டான நட்சத்திரத்திற்கு உண்டான கர்மான்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த கர்மா
அந்த கர்மாவுக்கு உண்டான சூரியனுடைய தோஷம், சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான், சந்திரனுடைய தோஷம்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான், செவ்வாய்னா செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கான். அப்படிங்கும்போது அந்த தோஷங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் உங்க குழந்தைகள் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. இதை யாரு சொன்னா கேட்கா? ஒரு இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு புதன் தோஷம். புதன் எங்க போய் உட்காந்துருக்கு? லக்கணத்துக்கு 8ல போய் வந்து மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. அப்ப கல்யாண விஷயத்தில் வந்து என்ன சொன்னா, தன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிடக்கூடாது. மூல நட்சத்திரம் என்ன செய்யும்? மூல நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் என்ன சொல்றேன்னா, அப்பா ஆத்தா பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் டைன்னு வந்து என்ன சொன்னா, கழுத்தை எவனுக்காச்சும் நீட்டுவேன், இல்லைன்னா எவ்வளத்துல தாலி கட்டுவேங்கிற இந்த இந்த ஆர்ஜிதம் இருக்கும். அப்ப அந்த கர்மாவை தொடக்கூடாது. அந்த கர்மாவை தொடக்கூடாது. நம்மளுடைய கர்மா தாத்தம் போட்டம் பண்ணது சனி காட்டுக்குது. நாம பண்ண போற கர்மா வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ கிரகம் வந்து பண்ண வைக்க போகுது. இதை வந்து எவன் ஜெயிக்கிறானோ, தாத்தம் போட்டம் பண்ணதுக்கு வந்து என்ன சொல்ற, முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். அந்த அது சார்ந்த வந்து என்ன சொல்றேன்னா வந்து இப்ப சனி ஒரே எனக்கு சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நான் பிறந்ததும் சனி தோஷம், சனி உட்கார்ந்துருக்கோம் ஒரே கர்மா தான், ராகுவோடைய கர்மா தான். ராகுவோடைய கர்மாவுக்கு நான் என்ன செஞ்சேன், முறையாக முன்னோர்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றேன், மாதா தர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு, அமாவாசையும் மாசப்பிறப்புக்கும் தர்ப்பணம் பண்ணுவேன். பண்ணிட்டு என்ன சொன்னேன்னா, என்னுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நான் இன்றும் கணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இதனால வந்து என்ன சொன்னா, கொஞ்சம் அடுத்த ஜெனட்டிக் வந்து என்ன சொன்னா நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஜெனட்டிக் வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி 2 விதம் தான் கர்மா. சனி உட்கார்ந்த நட்சத்திரம் பிளஸ் நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த தோஷத்தை முடிஞ்ச வரைக்கும் 99% நீங்க பண்ணாம இருப்பதே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய 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 வெற்றிகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதை தெரியாம வந்து என்ன சொன்னா, நீங்க எங்க போனாலும் ஒன்னெல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்னென்ன ஊர்களுக்கோ போறீங்க, என்னென்ன சாமிகளையோ குடும்பறீங்க, என்னென்ன சித்தர்களையோ செய்ய, உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்கிற கர்மாவை நீங்கள் தயவு செய்து என்ன சொல்றான்னா வந்து தர்மத்தால் அழியுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி குடியா, அது இல்லாதவனுக்கு வாங்கி கொடுக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், என் மச்சிக்கு வாங்கி கொடுத்தேன், சச்சிக்கு வாங்கி கொடுத்தேன், இங்கெல்லாம் கதையாகாது. அவன் வந்து நீங்க வாங்கி கொடுக்குற டீயை அவன் ரசித்து ருசித்து, ஐயா பசி ஆறிடுச்சியா அப்படின்னு அந்த மனப்பூர்வமாக அவன் இன்முகம் மலரணும். தர்மத்தை வந்து என்ன சொல்றேன்னா எப்படி பண்ணணும்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. வயிற்று பசி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சோறு கொடுக்கணும். வயிற்று பசி இல்லாதவனுக்கு என்ன சார் தர்மம் என்ற பெயரில் வந்து என்ன சார் அவனுடைய வயிற்றை வந்து நீங்கள் வந்து மந்தமாக்க கூடாது. அதுவே ஒரு பாவம்ட்டான். அப்ப வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுலையுமே கருத்து இருக்கிறது. அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் நல்லா இல்லை, நான் வந்து பெரிய ஆள் ஆகல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சங்கடமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்வு கர்மாவை பத்தி சொல்லிட்டேன். சனி உட்கார்ந்த நட்சத்திரம் கர்மா, அவங்க முன்னோர்கள் செய்த கர்மா, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற கர்மா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதான் கர்மா. அதான் கர்மா. அந்த 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 காரக உறவை வந்து நீங்க என்ன செய்யுங்க, அன்பாக நடத்துங்கள், அனுசரணையாக நடத்துங்கள், சக்சஸாக நடத்துங்கள், அதை கனம் பண்ணுங்கள், சமாதானம் செய்யுங்கள். அது தாயாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், பெற்ற குழந்தையாக இருக்கலாம். 8 காரக உறவு தானே, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு. இந்த 8 காரக உறவுல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வருவாங்க. அதுல 2 பேரும் வருவாங்க. இப்ப என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு ஆளு. என்ன காரணம்னா சனி கர்மாவில் சனி உட்கார்ந்த நட்சத்திரம் ஒரு கர்மா, சனி தோஷத்துல போய் பிறந்ததுனால சனி தான் அங்க உட்கார முடியும், பார்க்க முடியும். அப்ப ஒரே கர்மா, ராகு தான் எனக்கு கர்மா. ஆனால் அதற்குண்டானதை வந்து நான் வந்து எத்தனை ஆண்டுகளாக சரி செய்து கொண்டு வருகிறேன். 1987 இன்று வரை சரி செய்து கொண்டுகிட்டே வருகிறேன். அப்படி இருந்தும் அதோடைய சிம்டம்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம சகிச்சுக்கிடணும். அப்ப இப்ப நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து சனிக்கு உண்டான, சனி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பிரீதி பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷ கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அதை பிரீதி பண்ணிக்கிடுங்க.
பிரீதி என்பது சமாதானப்படுத்துதல், சன்மானம் கொடுத்தல், அமைதிப்படுத்துதல், சாந்தப்படுத்துதல். ஐயா தப்புத்தாயா, நாங்கள் போன பிறகுல என்னமோ பண்ணிட்டோம், இந்த பிறகுலையும் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கிடுங்கய்யா அப்படின்ட்டு அவர்களுக்கு உண்டான தானியங்களை தானம் பண்ணுவதும், அவர்களுக்கு என்ன சொன்னான்னா நவகிரகத்தில் இருக்கிற அந்த கிரகங்களுக்கு மாலை போட்டு என்ன சொன்னான்னா அர்ச்சனை பண்ணுவதும் விளக்கு போடுவதும் தான் இதுக்கு உண்டான பரிகாரம். இதை செஞ்சுட்டே வாங்க. அதற்கு அடுத்து யாரும் சொல்லாத விஷயம்தான் சொல்லியிருந்தா இதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் 3ஆம் பிறை வழிபாடு ரெகுலராக பண்ணுகிறானோ, 3ஆம் பிறை வழிபாடு ரெகுலராக பண்ணணும். அந்த 3ஆம் பிறை வழிபாடு, 3ஆம் பிறை அமாவாசை முடிந்த 3ஆவது நாள் மாடியில போய் நின்றணும். எப்படி இருந்தாலும் என்ன சொல்ற, கார்காலத்துல மட்டும் என்ன சொல்றான்னா அந்த பிறை தெரியாது. அந்த பிறை பார்க்கணும். அந்த பிறைய ரெகுலரா பார்க்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா கர்ம வினை குறையும். சரி, அந்த பிறையை பார்த்து முடிச்ச உடனே என்ன செய்யணும்? சிவபெருமானை போய் வணங்கணும். ஒரு கால் சிவனை வழிபாடு பண்ண முடிந்தால் பண்ணுங்கள், இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய எசென்சியல் கிடையாது. ஆனால் அந்த 3ஆம் பிறையை பார்க்கும் போது சொல்ல வேண்டிய நட்சத்திரம், ஒரு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதை 18 முறை சொல்லணும். அந்த மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு விதத்துல ஆயுள் விருத்தி மந்திரம் தான். அதாவது என்ன சொன்னா, இறந்தோரை பிழைக்க வைக்கக்கூடிய மிருத்தி செஞ்சாய் மந்திரம் தான். இருந்தாலும் அது கர்ம வினையை போக்கும் அப்படின்றாங்க. அந்த 3ஆம் முறையை பார்த்து சொல்லும் போது கர்ம வினை போகும் அப்படின்றான். ஆமா, அந்த மந்திரம் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் உர்வி ராகுக மிவ வர்தனாத் மிருத்யோர் மிஸ்யமா மிருகாத். இவ்வளவுதான் என்னால திரும்ப, மற்றபடி லைன்ல எல்லாம் போட முடியாது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் உர்வி ராகுக மிவ பருதனாத் மிருத்யோர் மிஸ்யமா மிருகாத். இதை 18 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பிறை பார்த்து விட்டால் அடுத்த பிறையை தேடுங்கள். இப்படியே தேடி தேடி 48 பிறை சொல்லணுங்கிறான். 48 பிறை சொல்லிட்டா நம்மளுடைய கர்ம வினை நீங்குங்க. அப்ப 48 மாசம், 4 வண்ணண்டா 48, 4 வருஷம் ஆகுங்க. இது ஒரு கணக்குன்னு வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்ப பிறையை 3ஆம் பிறையை விட்டு விடாதீர்கள். 3ஆம் பிறையை விட்டு விடாமல் நீங்கள் வழிபாடு பண்ண 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 இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் வெளிச்சம், உங்களுடைய கர்மாக்கள் என்ன சொன்னா, அந்த இருட்டுல இருக்கிற நீங்க வெளிச்சத்திற்கு கண்டிப்பாக வருவீங்க. இது சாட்சாத் அப்பட்டமான உண்மை. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.